தோழர்களே அனைவருக்கும் மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம ஏற்கனவே தாவைக்காவுடைய அம்மாக்களை பார்த்துருந்தோம். 2-3 வீடியோக்கள் அண்ணன்கள் அப்புறம் அத்தைமார்கள் நமக்கு கிடச்சிருக்கிறாங்க. அதான் இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி இந்த தாவைக்கா தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி கட்சிக்குள்ளே போயிட்டாங்களா, அதான் சாவைக்காருடைய வாரிசுகள் அவர்கள் அப்படிங்கிறத காட்டு விதமாக ஒரு தொண்டை ஒருத்தர் சிக்கியிருக்கிறான். அதை நீங்கள் பாருங்கள். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே 10 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்குமே இன்னும் கொடுக்கவே இல்லை. நேற்று சாயந்தரம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் தவறான பதிவுலாம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் நான் கண்டிப்பாக வந்து போட்டிருக்க மாட்டேன். என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு, ஆனால் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசு உடனடியாக வந்து 10 லட்ச ரூபா நிதி உதவி கொடுத்துருச்சுன்னா நீங்கள் வந்து தவறுதலாக பேசியிருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நேற்றே உடனே அந்த வீடியோ வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமேட்டு நான் எந்த வீடியோ போட்டாலுமே 1க்கு 4 வாட்டி நான் கிராஸ் செக் பண்ணிட்டு நான் போடுவேன். உடனே மன்னிப்பு கேட்டுறாங்க. அதாவது ரூபா கொடுக்கல, ஃபேக் நியூஸை பரப்புகிறாங்க. அது ஃபேக்குன்னு தெரிஞ்ச உடனேயே நான் வீடியோ டிலீட் பண்ணிட்டேன், நான் காலில் விழுந்துட்டேன், நான் ஒரு சாவக்கர் வகைரா அப்படிங்கிறத விலாவரியாக நம்ம தொண்டை வந்து காமிச்சிருக்கான். அந்த தொண்டனுக்கு நம்ம வந்து மனதார பாராட்டத்தை தெரிவித்து கொண்டு நம்ம தாவைக்காவுடைய அம்மாவை தான் பார்க்க போகிறோம். தலைவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பையன் போனாலும் போயிட்டு போறியான். எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. இந்த வீடியோ பார்க்க வெக்கமா இருக்கு. போயிட்டு போட்டோம், அது பாட்டு போயிட்டு போட்டோம். ஒரு 20 லட்சம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மனநிலையில் இந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க. சரி, போன போயிட்டு போகுது, போன போயிட்டு போகுது, போன போயிட்டு போகுது. ஒரு பெத்த தாயை இழந்த வயசான அம்மா பேசுகிறாங்க. ஒரு பக்கத்தில் ஒருத்தர் நமக்கு கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவன் ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பான் போல இருக்குது. யார் இறந்தவர் வருது, ரொம்ப கொடுமைப்படுத்திப்பார் போல இருக்குது. அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டனால அவருடைய பொண்டாட்டியோ இல்லை அம்மாவோ இப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாரு. ஆனால் உண்மையிலேயே அவர் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துருக்காரு. நான் சொல்லலை, அவங்க மனைவியே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா என்னை அவர் இருந்தார், எங்களை 5 பேர்த்தையும் பார்த்தாரு. இப்போ அவரும் இல்லை. அதனால் நான் 4 பேர்த்தையும் நான் பார்க்கணும். என்னோட சேர்த்து 5 பேர் நாங்கள் பார்க்கணும். அப்புறம் அவங்க அக்காவெல்லாம் நிறைய பேர் அவரை நம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் நான் எல்லாம் பார்க்கணும். அவர் இடத்துலேருந்து நான் எல்லாத்தையுமே இனிமேல் நான் தான் பார்க்கணும். சங்கர் கணேஷ் அவர்கள் நல்லபடியாக தான் குடும்பத்தை பார்த்துருக்குறாங்க. அப்போ அதுலேயும் நமக்கு வந்து அடிப்படுது. அப்போது இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, போனால் போயிட்டு போட்டோம், போன போயிட்டு போகுது, போன போயிட்டு போகுது, போன போயிட்டு போகுது. நமக்கு ஒரு கோபமாக இருந்துகிட்டு இருக்கு. சரி, இது 80s அம்மா அப்படி தான் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ 2K கிட்ஸில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை இறந்துருச்சுங்க. நமக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வந்து நம்ம வந்து எந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம யாருக்காக பேசுகிறோம், நம்ம கூட இப்படி சில பேர் இருக்கிறாங்களாங்கிறத நமக்கு வந்து தாவைக்கா கட்சியை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமாப்பா, இப்படி சில பேர் இருப்பாங்க. இந்த உலகம் இப்படிப்பட்ட உலகம் இன்னொரு பக்கத்தில் இருக்குது. நீ பார்க்குறது மட்டும் கிடையாதுங்க உலகம். அம்மானா சோறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோறு கடைசி சோறு புளியும் போது ஒரு பையன் சாப்பிடாமல் இருப்பான். நம்ம நீ தண்ணி கூட குடிச்சிக்கிடுவோம், பையன் சாப்பிடட்டுன்னு நினைக்கக்கூடிய அம்மாக்கள் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம், நடைமுறையில் இருந்திருக்கும். எல்லா அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இருக்கவும் செய்யறாங்க, வேறு விஷயம். ஆனால் தாவைக்கா கட்சிக்குள்ளே போகும்போது ஒருத்தங்க என்ன பேசுகிறாங்கிறத நம்ம பார்த்தா நமக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். அந்த இடத்துல நான் என் பிள்ளைங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க. இப்போ அந்த நிவாரண தொகை உங்களுக்கு வந்துருச்சுங்களா? இப்போ இது வந்திருக்குது, 20 லட்சம் வந்திருக்கு. சரிங்க. இப்போ யாரோட அக்கௌண்ட்டுக்கு? என்னோட அக்கௌண்ட். இப்போ இதை பற்றி என்ன கருத்து சொல்கிறீங்க நீங்கள்? வெக்கமா இல்ல? இந்த வீடியோ பார்க்க வெக்கமா இருக்கு. இப்படி 2 குழந்தை இறந்துருக்குறாங்க. 2 குழந்தை இறந்தவுடைய தாய் வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் பேசுகிறாங்க. இந்த பணம் 10 செய்யும், பணம் பாதாள வரைக்கும் பாயும், பணம் வந்து பணம் இருந்தால் பணமும் வாயை பழக்கும் டைலாக் தாங்க பார்த்துருக்குறோம். ஆனால் நமக்கு இந்த தாவைக்காவுடைய அம்மாக்களை பார்க்கும்போது தான் உண்மைதான், இவங்களுக்காக எழுத வச்சுருப்பாங்களோ என்கின்ற கேள்வி நமக்கு எழுத ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் யாரையுமே போய் இவ்வளோ கிட்டத்தில் பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்கள் குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்கள் நஷ்டீடா எங்கள் குழந்தைய கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்க வெக்கமா இருக்கு. பேரை வந்து வாங்கி கொடுத்துருக்கான். அதாவது தம்பி இராணுவ போருக்கு போயோ இல்லை அந்த ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்காக உயிரை தியாகம் பண்ணியோ அப்படி எதுவுமே கிடையாது. பச்சை குழந்தை, ஒரு வயசு பையன் கூட கிடையாதுங்க. பச்சை குழந்தை
அவனை நெரிக்கிறாங்கிறது கூட சொல்ல தெரியாத ஒரு குழந்தை. அந்த குழந்தை அந்த விஜய் அவங்களை நேரில் பார்த்துட்டாங்கிற பேரை வந்து குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருச்சான். இப்போ இதனால குடும்பத்துக்கு பெரிய கௌரவம் கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா, கரூரில் வாய் பேச முடியாத ஒரு தம்பதி, அவங்களுடைய அத்தை தான் அத்தை தான் பேசுகிறாங்க. வாய் பேசக்கூடிய தம்பதி அந்த அம்மா இருக்கலாம், அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு இந்த செத்துப்போன நம்ம சின்ன குழந்தை வந்து ஒரு பேர் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டு. எப்படி இதே இந்த அம்மாவுடைய இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து இது இன்னொருத்தவங்க குழந்தை இருந்தாலும் தம்பி குழந்தையோ இல்லை அண்ணன் குழந்தையோ யாரோட குழந்தையோ தான் இருக்கும். அப்போ இந்த அம்மாவுடைய குழந்தை ஒரு வேளை இதை மாதிரி இருந்துருச்சுன்னா, நம்ம அப்படி சொல்லக்கூடாது, ஒரு அப்படி இருந்துருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் பேசுவாங்களே. இவங்க வந்து ஊரா விட்டு குழந்தை என்ன வேணாலும் பேசுவாங்களா, வந்து எங்கள் பேரை வாங்கி கொடுத்துட்டோம், என்ன அதுக்கு நாங்கள் குழந்தைய நாங்கள் வந்து இழந்துட்டோம், அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிளான வார்த்தை. நாங்கள் விஜய் நாங்கள் எங்கள் இவ்வளோ பக்கத்து யாரும் பார்க்க முடியாது விஜய் வந்து, ஆனால் விஜய் நாங்கள் பார்த்ததால எங்கள் குழந்தை ஒன்று இறந்துருச்சு, அவ்வளோதானே. ஏன்னா இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க, இவ்வளோ ஒரு ரியாக்ஷனா? செத்து போயிட்டா இங்கே ஒரு அடிப்பட்டோ இல்லை கை போயிட்டோ, கையில் அடிப்பட்டோ இல்லை கால் அடிப்பட்டோ ஸ்ராய்ப்போ அதெல்லாம் கிடையாது, உயிரே போயிடுச்சு. அது உங்கள் கொழுப்புக்கு பெரிய ஆளுவோம், நீ போயிருக்க, நீ போனால் கூட பரவாயில்ல, அந்த பிள்ளை என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்கள். அந்த பிள்ளையை கொலை பண்ணி போட்டு இறந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு உயிர் போயிடுச்சு. நாங்கள் அது நாங்கள் தியாகத்தை கொடுத்துருங்க, தியாக தலைவி இவங்க வந்து தியாகம் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கத்தில். இன்னொரு அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து விஜய் அவர்களை வீடியோ கால் பேசாததுக்கு ஒரு செயலை கற்பித்தார். ஒருவேளை நம்மகிட்ட ஏன் பேசலை, என்னடா ஏதுடான்னு சொல்லிக்குள்ளதான் ஒருவேளை நம்ம பட்டியலின சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுதுங்க. நீங்க வந்து பட்டியலின சமூகங்க, ஆனா எல்லாரோடையும் லைவ்ல பேசிருக்காங்க, உங்ககிட்ட மட்டும் பேசல. ஆமாங்க. என்ன சொல்றாரு, ஆனால் எஸ்சி ஆள் என்ன என்னை வந்து அவர் பார்க்க வரலன்னு சொல்லி ஒரு செயலை வந்து கற்பிக்கிறார். சரி, இப்போ ரெண்டாவது தெரியுமா சொல்றாரு, பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 20 லட்சம் ரூபாய். ஆனால் விஜய் அவர்கள் மேலே உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார், எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்போனாலும் சார், எப்போனாலும் சார், அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்கிறேன்லங்க சார், விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமாக பவராக இறங்கி வேலை செய்யணுங்க சார், அவ்வளோதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். இந்த வீடியோ பார்க்க வெக்கமா இருக்கு. வருத்தம் கிடையாதுங்க. தம்பி இறந்துட்டார்ல, ராணுவ வீரர்கள் போய் பார்டரில் நின்று உயிர் தியாகம் பண்ணி இறந்துட்டார். இப்போ எதோட ஸ்போர்ட்ஸாக அண்ணா அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு அடுத்த கூட்டத்தில் இவர் போயிடுவார். இவர் வந்து சரி, இன்னொரு இடத்துல வந்து என் தம்பி வந்து விஜய் சேருக்காக உயிரை கொடுத்தா பரவாயில்ல, அவருக்காக நான் அடுத்த என் உயிரையும் கொடுப்பேன், அப்படி ஒண்ணு இல்லைங்களா. நான் ஒரு கூட்டத்துக்கு போய் 20 லட்சம் வாங்கிட்டாங்க. இப்போ அண்ணனுக்கு என்ன ஆசைனா, பரவாயில்ல தம்பி போய் ஒரு கூட்டத்துக்கு போய் 20 லட்சம் வாங்கிட்டு வந்துட்டாரு, இப்போ நம்மளும் அதே ஸ்போர்ட்ஸாக நம்ம அதே வீரமாக அதே வீரியம் என்ன பண்ணணும், எல்லளவும் வருத்தம் இல்லாமல் விஜய் கூட்டத்துக்கு பேரணும். அப்படி தானே. செத்து போன தம்பி இன்னும் கூட என்ன பேசினாரு, எங்களை பட்டியல் சமூக மக்களால் எங்களை பார்க்கல வைக்கல, எங்களை வீடியோக்கள் பேசலை அப்படின்னாரு. ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு எல்லளவு வருத்தம் இல்லைங்க, எங்களுக்கு வந்து எங்களுக்கு கோபமே இல்லைங்க, எங்கள் இறந்துட்டு போட்டுங்க, அவ்வளோதானங்க. இதில் என்னங்க இருக்குது? யாருக்காவது வருத்தப்படுவீங்களா நீங்கள் சொல்லுங்கள். இறந்தா வருத்தப்பட அழணுமா முதல்ல? நீ நாயம் இருக்கா? இது என்ன ரூல்ஸா, எழுதப்பட விதியா? இறந்தா எல்லாம் அழுணும், ஒப்பாரி வைக்கணும், உட்காந்து உட்காந்து எல்லாரும் வந்து உட்காந்து விசாரிச்சுட்டு போகணும் இருக்கா? நவீன காலகட்டத்தில் 2025 வந்துட்டோம், பிறந்தவங்க இறந்தா போவாங்க, அப்படி நினச்சிட்டு போங்கங்க. நீங்கள் எதுக்கு கமெண்டில் வந்து கிளிக்கிறீங்க இவங்களை வந்து? உங்களுக்கு மனசு பொறுக்க மாட்டேங்குது. எனக்கு அந்த கோவம் இருக்குது, ஆனால் நீங்கள் இவங்களமா நீங்கள் சகஜமாக நடந்து போங்க. இவ்வளோ கேவலமான வீடியோ உங்களுக்கு வெக்கம் இல்லை? உங்களுக்கு வெக்கம்? கடந்து போங்க, நடந்து போங்க, பறந்து போங்க. இவங்களே ஜாலியாக இருக்கிறாங்க. நமக்கு ஏன் கோவம் வருதுன்னு யோசிக்கும் போது தான் நமக்கு என்ன தெரியுமா தோணுது, நமக்கு ஏன் கோவம் வருதுன்னா, கோவம் வரணும். இந்த விஷயத்துக்கு கோவப்படலைன்னா நீங்கள் எதுக்கு கோவப்பட்டுருவீங்க? ஒரு உயிரே போயிடுச்சு, அதையே நார்மலைஸ் பண்ணுறாங்க அந்த இடத்த கூட. ஆனால் இதுக்கு முன்னக்குட்டி, அதாவது இந்த அமௌண்ட்லாம் வர்றதுக்கு முன்னக்குட்டி, இதே 2 பெண் குழந்தைய பலி கொடுத்த அம்மா கண்ணீர் விட்டு கதறி அழுகிற வீடியோவை நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல இறந்து போக்கீங்க, உயிரை போனா கூட பரவாயில்ல, பிள்ளைங்க உயிரை தான் காப்பாற்றணும்னு நினைச்சேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இதுதான் பெத்த தாய், சரிங்களா. ரெண்டாவது, சங்கர் கணேஷ் ஒருத்தர் இறந்தார் தெரியுமா, போயிட்டு போட்டோம் போனால் போட்டுன்னு சொன்னாங்க தெரியுமா. அந்த பையனோட அம்மா இறக்கும்போது எப்படி கண்ணீர் விட்டு அழுதாங்கங்கிறத நீங்களே பாருங்கள்.
எனக்கு 1000 பேரு வந்தாலும் என் பையன் வந்து முன்னால நிக்கிறது மாதிரி இருக்குமா? அப்புறம் இந்த மாதிரி ஒரு பையனை இழந்தா அம்மா பேசக்கூடிய விஷயம், அதே மாதிரி ஒரு பொண்ணை இழந்தா அம்மா பேசக்கூடிய விஷயம், இதுதான் நிதர்சனமான அம்மாக்கள். அப்போ இப்படி பேசுனவங்க ஏன் மாற்றி பேசுகிறாங்க? காசு கொடுத்தா இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இதே தமிழ்நாடு அரசு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கு, விசிக கட்சி ரூபா கொடுத்துருக்கு, பிஜேபி ரூபா கொடுத்துருக்கு, அது போக மக்கள் நீதி மையம் காசு கொடுத்துருக்கு. நம்ம இந்த இன்சிடென்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க, தமிழ்நாட்டில் இதே மாதிரி எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அந்த ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணியிருக்கு? நிதி கொடுக்கும். அதுக்கு பெரிய உதாரணம் கலாச்சாரம் குடிச்சு 10 லட்சம் கொடுத்தாங்க. இதுவரைக்கும் யாரும் செய்யாத அருவருக்க தகுந்த விஷயத்தை யார் செஞ்சார்னா விஜய் செய்கிறார். நம்ம விஜய் எதுக்கு தெரியுமா காலில் இருக்கக்கூடிய செருப்பை தூக்கி அடிக்கிற மணிக்கு பொழிச்சு எதுக்கு தொடர்ச்சியாக வீடியோ போடுறோம்னா, விஜய் அரசியல் அசிங்கம். இவர் அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாடை நாசப்படுத்தி விட்டு போயிடுவார் என்பதற்கு கரூர் சம்பவம் திரும்ப நமக்கு ஒவ்வொரு விஷயமும் இவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ சம்பவம் இதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ தடவை நடந்திருக்கு. அதுக்கு இந்த அரசு நிதி கொடுத்துருக்கு. அது கஜா புயலாக இருக்கட்டும் அதிமுக கொடுக்கும், இப்போ நடந்த கலாச்சார விஷயமா திமுக கொடுக்கும். தமிழ்நாடு அரசு அந்த துயரத்தில் பங்கேற்க சொல்லி ஒரு அமௌண்ட்டை அந்த மக்களுக்காக கொடுக்கும். ஆனால் எந்த இடத்துலையாச்சு அந்த மக்கள்கிட்ட போய் இப்படி நீட்டி மைக்க வச்சு நீங்கள் நிதி வாங்கிட்டீங்களா, அந்த 10 லட்சம் உங்களுக்கு எப்படி இருக்குது, அரசு உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்குன்னு யாராவது பேசி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எந்த சேனல் இன்டர்வியூ எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவங்க பண்ணுறாங்க, அசிங்கம் பிடிச்சவங்க. ஏன் விஜய் அவர்கள் மீது தப்பு இல்லை, விஜய் மட்டும் 20 லட்சம் கொடுத்தாங்கன்ற மாயையை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு உயிர் முக்கியம் இல்ல, காசுதான் முக்கியம். இந்த வீடியோ பார்க்க வெக்கமா இருக்கு. அக்கௌண்ட் வந்து விஜய் சொன்ன மாதிரி 20 லட்சத்தை கொடுத்துட்டாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டேரெக்டாக அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சுங்கிறத மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்களாம்மா, மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஏற்படுத்துகிறாங்களாம்மா மானங்கட்டவைங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உண்மையிலேயே கேவலமான, வேறு வார்த்தை வந்துடுங்க, இன்னும் சீரியஸ் சொல்கிற வேறு வார்த்தை வந்துடும். யூடியூப்பு நிறைய பேர் பார்ப்பீங்க, பொது இடத்துல பொது தளத்தில் இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வெக்கங்கட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு எப்படிதான் மனசுன்னு தெரியல. 20 லட்சம் 20 கோடி வந்தாங்க, நம்ம பிள்ளைக்கு நிகர் எத்தனை கோடியும் வருமா நம்மளுக்கு? அந்த அளவுக்கு உச்சக்கட்ட கோவம் இருக்குது. 20 லட்சத்தை கொடுத்தாங்கிறத காட்டுறதுக்காக எல்லாருமே அந்த பெண்களை திட்டிருப்போம், அந்த அம்மாவை அந்த பெண்ணை திட்டிருப்போம். நமக்கு கோவம் வர செய்யும், அவங்க அப்படி பேசக்கூடாது, ஏற்றுக்கிறோம். ஆனால் யார் பேச வைக்கிறவர்? பாதிக்கப்பட்டவங்களை அவங்களே குழந்தைய பறி கொடுத்துருக்குறாங்க, மகனை பறி கொடுத்துருக்காங்க, பிள்ளையை பறி கொடுத்துருக்குறாங்க, தம்பியை பறி கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்டே இவன் அரசியல் பேசாமல் இவன் எவ்வளோ அயோக்கிய பேர் இருப்பான்னு பார்த்துக்கோங்க. ஒரு மீடியாவை வச்சுக்கிட்டு, ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு என்னென்ன விஷயத்த மக்கள்கிட்ட திணிக்கிறான்னு பாருங்கள். இவ்வளோ இறந்ததுக்கு பிறகும் விஜய் மீது மக்கள் இவ்வளோ பாசம் இருக்குங்க, அதை கட்டமைக்க பார்க்குறாங்களாம் இவங்க வந்து. இவன் என்ன தெரியுமா போயிட்டு நான் சொல்கிறேங்க, இது என்னுடைய அலிகேஷனாக இருந்துட்டு போட்டுங்க, நான் ஒரு அலிகேஷன் வைக்கிறேங்க. 20 லட்சம் உங்களுக்கு கொடுத்துட்டார்ல விஜய், இந்த காசு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் விஜய் வார்த்தை பெருமையாக பேசுங்க. போனது போச்சு, போனது வரப்போகிறது கிடையாது. விஜய் தான் உங்களுக்கு ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 20 லட்சத்தை வாங்கியிருக்கீங்களா? நீங்கள் ஒரு பெருமையாக 4 வாரத்துக்கு விஜய் தப்பாக மட்டும் பேசுகிறீங்க, பெருமையாக பேசுங்க, அவ்வளோ. உங்களுக்கு விஜய் மேலே எந்த கோபமும் கிடையாது. இதுதான் இந்த அயோக்கிய பசங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? பறி கொடுத்தவங்க அப்படி பேசக்கூடாது, நம்ம ஏற்றுக்குறோம் அப்படி சொல்லக்கூடாது. 20 லட்சத்தை செருப்பை கட்டி திரும்ப மூஞ்சி தூக்கி எறிஞ்சிட்டு என் பிள்ளை பறி கொடுத்துருக்கான், எந்த இடத்துல என்ன மானாக்கடை விஜய்க்கு சொம்புத்துக்குன்னு சொல்லி இவங்க கேட்டிருக்கணும். ஆனால் மக்களுடைய வறுமை, ஏழ்மை அதை பயன்படுத்திக்கிட்டு அதை காசை முதலீட செலவழித்து என்னை வாழ பார்த்துருக்க பார்த்தீங்களா அயோக்கிய பையன். பேசுறதுக்கு வெக்கம் இல்ல. நீங்க ஒரு பிள்ளை இறந்துட்டு காசு தராரு, சரி ரைட்டு, அது வந்து வேற விஷயம். அதுக்காக இப்படி ஒரு வீடியோ பேசி என் பிள்ளை உயிர் போயிட்டு பரவாயில்ல 20 லட்சம் வந்திருக்கு. இந்த ஒரு இப்படி உயிர் போனதுக்கு நான் அன்னைக்கு வீடியோல பேசுறேன் பாருங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு இல்லை, அதுக்கு ஒரு மனசாட்சியோட பொறுப்பு இருக்கட்டாலும் அடுத்த மாதிரி நடக்காமல் இருக்கட்டும், அதுக்கிட்ட போகிறதே கிடையாது, எங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க மாதிரி நிற்கிறாங்க இவங்க வந்து. அதனால தான் சொல்கிறோம், அரசியல் அசிங்கம் விஜய். இவ்வளவு கேவலமா இருக்கு. இவ ஒவ்வொரு ஆட்களும் பேசுற பார்த்தா, அது போக வந்து ஒவ்வொரு வீடியோல பாருங்க என்னுடைய வீடியோவை வந்து எரிச்சு விட்டுருக்கு.
அதுல சாவு சாவுன்ட்டு அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நீங்கள் எந்த காரணத்துலேயும் நீங்கள் விஜய் உள்ளே விடுறோம்னா நமக்கு குழி தோன்ற கிடையாதுங்க, நம்ம தலைமுறைக்கும் சேர்த்து குழி தோண்டிட்டு இருக்கோம். நான் வச்சுக்கோங்க, இது இன்னையோட முடிவு போது கிடையாது. ஒரு முறை 2026 சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு விஜய் கொடுப்புன்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு முறை விஷந்தாரம் குடி, ஒரு முறை தானப்பா. நீ ரொம்ப விருப்பப்படுற, என்னைக்கா இருந்தாலும் போதானே போகிற, என்னைக்கா இருந்தாலும் போதானே போகிற, ரொம்ப ஆசைப்படுற, இந்த குடிச்சிட்டு போன்னு சொல்லி விஷத்துக்கு கொடுத்துருங்க. வேஸ்ட்டு, உண்மையிலே வேஸ்ட்டு. மக்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலை வர விடாமல் கிட்டத்தட்ட ஒரு கற்காலம் தாண்டி பழமையான காலத்துக்கு போய் அடிமைத்தனத்தை வளர்த்துட்டு இருக்காரு. இவரை ஒழிச்சு கட்டுறதான் அரசியலில் நமக்கு விடுதலை முதல் கட்டமே நமக்கு தொடங்குது. விஜய் அடிக்கிறது திமுகவுக்கும் அடிவிலும், அதிமுக அடிவிலும், சினிமாக்காரங்க அடிவிலும். அதான் விஜய் அடிக்கிறது சாதாரண விஜய்க்கு மட்டும் கிடையாது, தனி மனிதனுக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் விஜயை போட்டு அடிக்கிற அடி நாளைக்கு சினிமாவிலேருந்து நேராக நம்ம படம் மட்டும் நடிச்சுட்டு போட்டால் போதும், இங்கே வந்து உட்காந்துங்க நினைக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு அடிவிலும். இந்த திராவிட அரசுக்கு பேசக்கூடிய அண்ணா, பெரியார், எம்ஜிஆர், இதை எல்லாத்தையும் செக்குநூறாக போக்குவதற்கு ஒரே ஆள் இவர் தான். இவரை தூக்கி நம்ம போட்டுட்டோம்னாலே தமிழ் தேசியம் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். அதற்கு தான் திரும்ப திரும்ப இந்த திராவிட தற்கொலையை நம்ம பொழந்துக்கிட்டு இருக்கோம். நன்றி.